வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல விவசாயத்துக்காக யூஸ் பண்ற மாடர்ன் ரொபாட்டிக் மிஷின்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோஸை பாருங்க. வீடியோ வேற லெவல்ல இருக்கும். இதுல பார்க்க போற மிஷின்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்டர். இந்த ரொபாட்டிக் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழத்தை அவ்வளோ அக்யூரேட்டா சென்சார் வசதியோட கட் பண்ணி எடுத்துட்டு இருக்குது. ரொம்பவே அட்வான்ஸ்டு ஹைடெக் மிஷின் இது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விர்கோ ஹார்வெஸ்டிங் ரோபாட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாருங்கள், இங்கே இருக்கிற பழத்தெல்லாம் கட் பண்ணுது. இதுவும் நவீன சென்சார் வசதியோட ஹைடெக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க ரொபாட்டிக் மிஷின்ஸ். இதுக்கெல்லாம் மேன் பவரே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி எடுத்து போட்டுகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ACFR ரிப்பா ரோபாட். இந்த ரொபாட்டிக் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 24 hours ரன் ஆகும். இதில் சோலார் பேனல் தான் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க சென்சார் வசதியோட செடிகளை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணோம். இப்போ பார்க்குற மிஷின் டிஜிட்டல் ஃபார்ம் அண்ட் ட்ரையல்ஸ். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செடிக்கு தேவையான அளவு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. இது எல்லாமே சென்சார் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செடிகளோட கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குது. அதாச்சும் செடியோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தான் செக் பண்ணிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மிஷின் ஃபார்ம் போட். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா விதைக்கிறதுக்கும் அதுவும் விதவிதமான விதைகளை கரெக்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி விதைக்கும். இதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குற வரைக்கும் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்வாக் போட் வீட் ஸ்ப்ரேயர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா செடிகளை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டே இருக்கும். இது எல்லாமே சென்சாரோட வசதியோடு தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளோ தண்ணி தேவைன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றும். இப்போ பார்க்க போகிறது எக்கோ ரோபாட்டிக்ஸ் SA. இந்த மிஷின் ரொம்ப அட்வான்ஸான ரொபாட்டிக் மிஷின்ஸ். சோலாரோட கரண்ட்டோட வசதியோடு தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. செடிகளுக்கு பக்கத்தில் தேவையில்லாத கிளையெல்லாம் வளர்ந்துருந்தா அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இதை மாதிரி 130 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். அதனால் சூரிய ஒளியினால ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இதுக்கு கரண்ட் பவர்லாம் எதுவுமே தேவையில்லை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாகவே உங்களால் ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதில் ரிமோட் கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதோட விலையும் ரொம்ப சீப்பானது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்பாத் 2. இந்த ரொபாட்டிக் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலயமா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஷின் வச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிலத்தை உழுதுட்டு இருக்காங்க. நிலப்பகுதியை உழுதுட்டு இருக்காங்க.
முதல்ல நம்ம ஏர் வச்சு தான் உழுதுட்டு இருந்தோம், அப்புறம் மாட்டை யூஸ் பண்ணி உழுதுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் டெக்னாலஜியில் ரொபாட்டிக் மிஷின்ஸ் வச்சு தான் நிலத்தெல்லாம் உழுதுட்டு இருக்கோம். எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலாக இதை மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் புது வீடியோஸோட. ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.